தனுசில் பிறப்பது அரிதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மூல திருகோணத்துடைய வீடு குருவோடு தான். அதுதான் 1, 5, 9 ஒரு கிரகம் இருந்தால் நீ என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில வச்சு லைஃப்ல வெற்றி அடைஞ்சிட்டு தான் நம்ம போவோம். அப்போ 9ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு கரெக்டா 4ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அப்ப சொல்லவே வேண்டாம், லக்ஸுரியான லைஃபுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம். தனுசு ராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? ஒருவரை நம்பி கொடுத்து வேலை வாங்கவும் முடியாது. அது உங்களுக்கும் உங்க மகனுக்கும் அது பண்ண முடியாது. பிசினஸ் பார்ட்னர் இந்த ஆகஸ்ட்ல வேண்டாம். இருக்கிற பார்ட்னர்ஷிப்புக்கே உங்களுக்கு தருகிடத்தோம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? தனுசு என்றால் நான் சொல்லுவேன், தனுசில் பிறப்பது அரிதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மூல திருகோணத்துடைய வீடு குருவோடு தான். அதுதான். அதே மாதிரி பாக்கியம் பெற்ற ஒரு ராசிங்கிறதும் அதுதான். 9ஆம் அதிபதி எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, 1, 5, 9 ஒரு கிரகம் இருந்தா நீ என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில வச்சு. நான் ஒரு 10 வருஷம் வெற்றி அடையல, ஆனா நிச்சயம் 11ஆவது வருஷத்துல வெற்றி அடைஞ்சிருவீங்க. லைஃப்ல வெற்றி அடைஞ்சிட்டு தான் நம்ம போவோம். அந்த மாதிரி ஒரு தனுசு அப்படிங்கிற பாக்கியம். அதனாலதான் அது அப்பா ஸ்தானம்னு வச்சிருக்காங்க. தனுசுங்கிறது அப்பா. அப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது அந்த தனுசுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா, அதுல பிறக்கக்கூடிய குரு பகவானே உச்சம். எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் உச்சமாகிறாரு. அப்ப அந்த வருஷம் இப்ப ஆயிடுச்சு. அப்போ 9ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு கரெக்டா 4ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அப்ப சொல்லவே வேண்டாம், லக்ஸுரியான லைஃபுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம். இருக்கு அவங்க கிட்ட. அதுக்கு அடுத்தது என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசம் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய அன்னதானங்கள் அவங்க போடணும். நிறைய அன்னதானங்கள் செய்யறது ரொம்ப நல்லது. குருமார்களே தேடி போகும். இந்த ஆகஸ்ட்ல நான் படிச்ச ஸ்கூல் இருக்கு, நான் படிச்ச காலேஜ் இருக்கு, அங்க போயிட்டாவது வாங்க, அதிர்ஷ்டம் உங்க பின்னாடியே வந்துடும். ஒரு சின்ன ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கருமை நீங்கிடும். நம்ம யாராவது படிப்பு படிச்சுட்டு பாதையில விட்டாலும் இதெல்லாம் போயிட்டு வந்தா நிச்சயம் அது மறுபடியும் தொடரும். அதே பெரியவர்கள் வயது மூத்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது ஒரு பழிக்கும். நம்ம நிறைய கோயிலுக்கு போறதை விட நம்ம பெரியவர்கள் குருமார்களை பார்க்கறது சிறப்பான விஷயம். அந்த தனுசுங்கிறது குரு பகவானுடைய ஆற்றல் இல்லையா. அவங்க குரு பகவானுக்கு எங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி இருக்காரு, அந்த நவகிரகத்தில இருக்கக்கூடியவர் குரு பகவான். தனியா இருக்கிற பேர் தட்சிணாமூர்த்தி. இது ஒரு அவதார புருஷன். எல்லாருக்கும் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானுக்கும் வித்தியாசம் தெரியல. அப்ப இது அவதாரங்கள்ல ஒரு டிஃப்ரெண்ட். இப்ப கிருஷ்ணர் எல்லாருமே கிருஷ்ணர் தானே, அந்த மாதிரி. அப்ப இது அவதாரம். அப்ப நீங்க பாக்குறது நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவை தரிசனம் பண்ணுங்க. ஓகே மேம், சூப்பர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல தனுசு ராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும்னா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? தனுசு 9 இல்லையா, ஒரு மகனுக்கு பாஸ்போர்ட்டுக்காக நீங்க போறீங்க, ஒரு மகன் வெளிநாடு போகணும், அவனுக்கு பணம் கேட்குறாங்க, அதை கொடுக்காதீங்க. அப்படி வேலை கிடைக்காது. ஓகே, இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒருவரை நம்பி கொடுத்து வேலை வாங்கவும் முடியாது. அது உங்களுக்கும் உங்க மகனுக்கும் அது பண்ண முடியாது. பிசினஸ் பார்ட்னர் இந்த ஆகஸ்ட்ல வேண்டாம். இருக்கிற பார்ட்னர்ஷிப்புக்கே உங்களுக்கு தருகிடத்தோம். அதுவே அதை சரி பண்ண முடியல, அது பண்ணாம இருந்தா ஓகே. இதே தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு போக அவங்க வீட்டுல இழுப்பெண்ணெயை வச்சு 2 விளக்கு போட்டுட்டு, அது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, குலதெய்வம் வீட்டுக்குள்ள வர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எப்பவுமே இழுப்பெண்ணைக்கு தெய்வத்தை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. ஆனா இழுப்பெண்ணையை ரொம்ப பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இவங்க வெளியில போறாங்க இல்லையா, ஏதாவது ஒரு அவங்களுடைய நட்சத்திரம் திதி அவங்க கரணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஈஸியா பாக்குறது பாத்தீங்கன்னா திதியும் அவங்களுக்கு நட்சத்திரம் தான். அந்த டே உங்களுக்கு பெரியவர்கள், உங்க வயசுக்கு இரட்டிப்பான வயசுக்குடையவர்கள், 10 வயசுனா 20 வயசு, 20 வயசுனா 40 வயசு, அந்த வயசுக்குடையவர்கள் பார்த்து ஏதாவது ஒரு தானம் பண்ணிட்டு வாங்க. சூப்பர். இல்ல நம்ம பக்கத்துலதான் அவங்க இருக்காங்க, அவங்க தானமா இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுங்க, ஸ்வீட் வாங்கி கொடுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். சூப்பர்மா. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கீங்க. சூப்பர்மா.
இப்போ ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டாவே கிரகங்களுடைய அமைப்புல தான் அது வருட கணக்கு கிரகங்கள், ஓகே மாத கணக்கு வேற, வருட கணக்குகள் கிரகங்கள் வேற. அப்ப இந்த வருட கணக்கு கிரகங்கள்ல ரீதியா பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்ப குரு பயிற்சி போக சனி பகவானும் பயிற்சி ஆயிருக்காரு. ஆனா அவங்களுடைய வக்ர பயிற்சியிலையும் பார்வையிலும் தான் சில ராசிகளுக்கு நல்லா ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும், சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நிறைய சொத்துகள் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க, ஆனா முயற்சி பண்ணா முடிஞ்சிடும். அதே பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடையும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். மருத்துவ செலவு அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப சனி பகவான் வந்து எல்லாரும் சொல்றாங்க வக்ர பயிற்சின்னு சொல்றாங்க. அந்த வக்ரம் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போகிறது இல்லை, டிகிரியில தான் பின்னோக்கி வந்திருக்கு. அப்ப டிகிரியில வரும்போது அந்த பாயிண்ட் இப்போ நம்ம தடப்பட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருப்போம். அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் அது நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இப்ப ரீஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஒர்க் இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஒரு கட்டிடத்தை நான் வந்து நிர்ணயிக்கிறது, ஒரு வேலையில இருந்து விட்டு போன விஷயங்கள் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் வந்து கொடுத்துரும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த ராசிகளுக்கு எல்லாம் செம்மையா இருக்கும், சொல்லவே வேண்டாம், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எந்த ராசிகளுக்கு? மீன ராசிக்கு நல்லா இருக்கு. சனி பகவான் அங்க இருந்தாலும் குருவுடைய பார்வையில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது லக்னமாக கூட அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துக்கு பார்வைகள் இல்லை அப்படின்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு. அப்படி துலாவும் இந்த காலகட்டத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மகரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், இவ்வளோ நாள் எனக்கு தொழில்ல ரொம்ப நஷ்டம் இருக்கு, இல்ல புது தொழில ஆரம்பிக்கணும்னு நிச்சயமா ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 48 daysல வந்து அவங்க தொழில ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல சூரியன் பயிற்சி வருது இல்லையா, அந்த சூரியன் தன்னோட வீட்டுல வந்து உட்கார போறாரு. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கும் போது என்னன்னா இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் செய்யறேன் அப்படிங்கும் போது மட்டும் கொஞ்சம் இந்த வக்ர பயிற்சி முடிஞ்சு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கு. ஓகே, சூப்பர். மீனம் அதே போல மகரமா இருக்கட்டும், துலாம் ராசி, இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பர்ஃபெக்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னா எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்? எப்பவுமே 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள் வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் வச்சு சொல்றோம், குரு பகவான் வச்சுன்னு சொல்றோம். அப்போ கடகத்துக்கு இப்ப ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் எதிரிகள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே தனுசுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள்னால சில சங்கடங்கள் உண்டாகும், அது அவங்க வந்து ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும். கும்பத்துக்கு அப்படிங்கும் போது அடிக்கடி டயர்டு, உடம்பு ரீதியா அவங்க வந்து டயர்ட் ஆகிறது, ஒரு காரியத்துக்கு 2 டைம் செய்யற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டா இந்த மாசத்தை அவங்க தாண்டி வந்துட்டா போதும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஜூலை 26 வந்து வக்ரம் ஆயிட்டாரு சனி. ஸோ இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது இல்லையா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ இந்த கடவுளை மட்டும் போய் பிடிச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அவர் நடத்தி வச்சிருவாங்கன்னா அந்த 12 ராசியும் எந்த கடவுளை வழிபடலாம்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு தைரியம் இல்லை, என்னால வந்து தைரியமா ஒரு விஷயம் செயல்பட முடியல அப்படின்னா முருகனை போய் வழிபடுங்க. தொழில் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நரசிம்மர் போய் வழிபடுங்க. எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, பொதுவா ஏன்னா எல்லா ராசிக்கும் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமியை போய் வழிபடுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கேன் நானு, ரொம்ப வந்து மருத்துவ செலவில் இருக்குன்னா காலபைரவரை போய் வழிபடுங்க. அடுத்தது என்ன, திருமண தடை, இந்த மாதிரி திருமண தடையெல்லாம் இருக்கு, நாங்க எந்த மாதிரி ஒரு கடவுளை வழிபடணும் அப்படின்னா பெருமாளை போய் வழிபடுங்க. சரியா? இப்படி நம்ம கடவுளை வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கடவுள் தான் இவங்களுக்கு உகந்ததுல நம்ம பிரச்சனைக்குரிய ஒரு கடவுள் இந்த மாதிரி. இப்ப பார்ட்னர்ஷிப் செய்து ஒரு தொழில் பண்றாங்கன்னா தொழிலுக்கு அதிபதியே யாரு அப்படின்னா நிச்சயம் பெருமாள் தான். அடுத்ததுதான் நம்ம முருகனை கொண்டு வரோம். யாருக்கு அது குழந்தை பாக்கியம்,
இல்ல குழந்தையினால சில சங்கடங்கள் இருக்குன்னா கிருஷ்ணர் வழிபடுங்க. ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். ஸோ ஆகஸ்ட் மாசம் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, கண்டிப்பா. யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொது பலனா கொடுத்துருக்கீங்க.